ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் என்னோடய ட்ரீம் ஹவுஸ் அச்சீவ்மெண்ட்டோட பார்ட் 2 வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்ட் 1 வீடியோ செக் பண்ணி பாருங்கங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஏன்னா நான் சொல்ல போகிற கான்செப்ட் அதை நீங்கள் கேட்டுட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தொடர்ச்சியாக கேட்குறப்ப என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருந்தது, நான் எப்படி டேக்கிள் பண்ணி வந்தேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி அந்த லேண்டு பர்ச்சேஸ் பண்ணேன், என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணேன், எப்படி அந்த லேண்டுக்கான அமௌண்ட் ரெடி பண்ணி எப்படி அங்கே ஒரு 200 டேஸ்க்குள்ளே நான் வீடு கட்டி வந்தேன் அப்படிங்கிறது தாங்க சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு என்னென்ன ப்ரீ பிளான் பண்ணேன் அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ லோன் எடுக்கும் போதுலேயே நீங்கள் என்னென்னலாம் நோட்டிஃபை பண்ணணுங்கிறதும் இதில் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கங்க. அது எனக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். 2008 ஃபெப்ரவரியில் எனக்கு மேரேஜ் ஆச்சுங்க. 2010 ஃபெப்ரவரியில் நான் அட்லாஸ்ட் என்னோடய சொந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டேன். நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேங்க. ஏன்னா நான் அப்போ லாஸ்ட்டாக கொடுத்துட்டு இருந்த ரெண்ட் எவ்வளோ அப்படின்னா 8,000 ப்ளஸ் அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் சேர்த்து அப்படின்னா ஒரு 9,000 கிட்ட வந்தது. பட் எனக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டோட பட்ஜெட் நான் எடுத்திருந்த இஎம்ஐ பார்த்திங்கன்னா 12,000 தான். ஸோ எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. அப்படியே வாடகையை நான் ரெண்ட்டை அப்படியே இஎம்ஐயாக மாற்றின மாதிரி தான் எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மேரேஜ் ஆகி வந்தப்போ 2 வீலர் கூட இவங்கக்கிட்ட கிடையாது. ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு ஃபிப்ரவரியில் கல்யாணம், மே மந்த் ஒரு 2 வீலர் வாங்கினோம், ஹோண்டா ஆக்டிவா. நானும் ஓட்டிக்கலாம் அவங்களும் ஓட்டிக்கலாங்கிற மாதிரி வாங்கியிருந்தோம். ஸோ எங்ககிட்ட காரு அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. ஊருக்கெலாம் போகணும் அப்படின்னு நினச்சோம்னா முன்னாடியே ப்ரீ பிளான்டாக டிக்கெட் புக் பண்ணிடுவோம். சென்னைக்கு ஒரு 1 வீக்கில் நான் கற்றுக்கிட்டது அப்படின்னா ஐஆர்சிடிசியில் எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது ஆன்லைனில் அப்படிங்கிறது தான். அட்லாஸ்ட் மார்ச் 2011 ஷிஃப்டட் டூர் அகெயின் ரெண்டல் ஹவுஸ்க்கே நான் மாறி போகிறேன். வாடகை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 7,000 ரூபாய். இது போக நான் அந்த திருவேற்காடில் உள்ள வீடை ஒரு 3,500 வாடகைக்கு விட்டுருந்தேன். ஸோ இப்போ ரெண்டல் ஹவுஸ் வந்தக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப ஒரு 8,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய்க்குள்ளே மந்த்லி ஷார்ட்டேஜ் ஆரம்பித்தது. ஸோ இந்த நேரத்தில் கரெக்டாக ஹஸ்பண்ட் வீட்டில் கொஞ்சம் அவங்களுக்குன்னு ஹஸ்பண்டுக்குன்னு ஒரு லேண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் அமௌண்ட்டு இது எல்லாமே செட்டில் பண்ணாங்க. ஸோ நாங்கள் ஒரு இடத்துல லேண்டு பார்த்து அந்த லேண்டில் பல சிக்கல் ஏற்பட்டு அட்லாஸ்ட் மே மந்தில் ஒரு லேண்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். பட் எங்களுக்கு வர வேண்டிய பணம் வரலை. ஸோ அப்போ எங்கள் ஊரில் இருந்த லேண்டு கிட்டத்தட்ட ஒரு 3,000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அதை விற்றுட்டு இங்கே ஒரு 880 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பே பண்ணுறதுக்கு நாங்களும் ரெடி ஆகிட்டோம். அந்த பணத்தை கொண்டு இங்கே செட்டில் பண்ணுறோம், நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க இங்கிட்டு கொஞ்சம் சைடில் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் 22, முன்னாடி ஃப்ரண்டேஜ் 22ங்கிறது 24 இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 150 180 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா வருது. அப்போ அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு 3 லட்ச ரூபா பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்படி முந்தின நாள் சொன்னால் நாங்கள் எப்படிங்க பண்ண முடியும்? இல்லை எங்களுக்கு சொன்ன அளவே நீங்கள் எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னா, இல்லை அந்த லேண்டு கொசுராக போயிடும், நான் யாருக்கும் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் வாங்கிக்கிறதுனா வாங்கிக்கோங்க, இல்லைனா உங்கள் அட்வான்ஸ் நீங்கள் இவ்வளோ நாளுக்கு எவ்வளோ செட்டில் பண்ணிங்களோ எல்லாத்தையும் இப்போயே கூட கையில் வாங்கிட்டு போங்கங்கிறாங்க. இப்போ ஊர்லேயும் நிலம் இல்லாமல் இங்கேயும் நிலம் இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிற பயத்தில் சரி நாங்கள் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இதுதான் நான் வீடு கட்டுறதுக்காக பிளான் பண்ணி எழுதின டைரிங்க. 2013 மார்ச்சில் கட்ட ஆரம்பித்து 2013 செப்டம்பரில் நான் அந்த வீடை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணி செப்டம்பர்லேயே குடியேறிட்டேன் நான் இந்த வீட்டில். ஸோ இதுக்கான ஃபுல் டீட்டெயிலும் இந்த நோட்டில் தான் இருக்கும். இது இந்த வீடியோக்காக ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் கிடையாதுங்க. அப்போ நான் எப்படி பிளான் பண்ணியிருந்தேன், என்ன மாதிரிலாம் நோட் பண்ணியிருந்தேன் ஒரு வீடு கட்டுறதுக்கு, என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இது ஒரு வீடு கட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு மோட்டிவேஷனலாகவே இருக்குங்க. ஸோ ஊரில் நான் விற்ற நிலத்துக்கு எனக்கு கிடச்ச அமௌண்ட் 21,50,000 ப்ரோக்கரேஜ் போக 21 லட்சம். பட் இங்கேயும் அதே 21 லட்சம் தான் வந்தது. பட் லாஸ்ட் மினிட்ல அந்த எக்ஸ்ட்ரா ஸ்கொயர் ஃபீட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு இப்போ லாஸ்ட்டாக எவ்வளோ இருந்ததுன்னா 1,047 ஸ்கொயர் ஃபீட்டு இந்த லேண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3,15,000 கூடி இருந்துச்சுங்க. லாஸ்ட்டாக எனக்கு இந்த லேண்டு எவ்வளோ ரேட் வந்ததுன்னா 24,24,000 வந்ததுங்க.
அதாவது லேண்டு காஸ்ட்டு மட்டும் 23,45,000 வந்தது. ப்ரோக்கரேஜு, ஸ்டாம்ப் டியூட்டி, ஈசி இதெல்லாம் பார்த்தது ஒன்று விடாமல் எழுதியிருப்பேங்க நான். 2011 வந்து இந்த பக்கம் ரெண்டல் ஹவுஸ் வந்ததுமே நான் வந்து ஒரு ஜாபுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டேங்க. இங்கே ஒரு ஸ்கூலில் வந்து 10th வந்து மேக்ஸ் டீச்சராக வந்து போயிருந்தேன். எனக்கு வந்து 8,000 சேலரி கிடச்சிது அப்போ எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் தான் போயிருந்திருப்பேன் உங்களுக்கு. இந்த இடப்பட்ட இந்த 5 மாதத்தில் தான் நாங்கள் லேண்டும் வந்து முடித்தோம். ஊரில் உள்ள லேண்டை விற்றுட்டு இங்கே வந்து லேண்டும் வாங்கி முடித்தோம். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நான் அக்டோபர் மந்த் வந்து கன்சீவ் ஆகிட்டேன், செகண்ட் பேபி. ஸோ எனக்கு பாப்பா பிறந்து கரெக்டாக அவளுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணி வித்தின் 3 மந்த்ஸ் ஒரு பாப்பாவுக்கு 1.25 வயசு இருக்கும் போதுலேயே நான் திரும்ப கன்சீவ் ஆயிருந்தேன். அப்போ வந்து வித்தின் ஒரு 60 டேஸ்லேயே வந்து எனக்கு அபார்ட் ஆயிடுச்சு, 60 to 80 டேஸ்க்குள்ளே. ஸோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆக்கிக்கணும் உங்களை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் கிட்டத்தட்ட நான் வந்து இந்த பேபி கன்சீவ் ஆனதும் ரொம்ப கான்சியஸாக இருந்தேங்க. அதனால் வேலைக்கும் வந்து நிப்பாட்டிட்டேன், ஸ்டாப் பண்ணிவிட்டேன். வீட்டில் தான் இருந்தேன். எனக்கு அந்த 90 டேஸ் வந்து கடத்துறதுக்குள்ளே நமக்கு எதாவது செஞ்சிருமாங்கிற தாட்லாம் இருந்துச்சு. அட்லாஸ்ட் 2012 ஜூன் மந்த் வந்து எனக்கு பையன் பிறந்துட்டான். பிறந்ததுக்கப்புறம் திரும்ப வேலைக்கும் எங்கேயும் போகல அந்த பையனை பார்க்குறது. பாப்பாவை வந்து கரெக்டாக 2012 ஜூன் மந்த் வந்து எங்கள் ஸ்கூல்லேயே நாங்கள் சேர்த்துட்டோம். பையன் பிறந்து ஒரு 16ஆம் நாளே கயிறு கட்டி அவனை தூக்கிட்டு வந்துட்டோம் இங்கே. ஏன்னா இங்கே பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் தொடங்கிட்டாங்க ஆல்ரெடி. அவள் வந்து 2 வீக்ஸ் போகலை அப்போ. அதனால் அவளை வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஸ்கூலில் வந்து எல்கேஜி தான் போட வேண்டியது, திரும்ப ப்ரீகேஜியே ஸ்கூலில் போட்டோம் நாங்கள். ஸோ கிட்டத்தட்ட 2011 மார்ச் மந்த் கிடைக்க வேண்டிய பணம் இப்போ வரைக்கும் எங்களுக்கு வரவே இல்லைங்க. ஸோ லேண்டு வாங்கி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக எனக்கு வந்து ஒரு 5 lakhs கிட்ட ஆயிருந்தது அந்த லேண்டுக்கே. வந்து நம்ம நகையை ப்ளச் பண்ணியிருந்தோம், அதுக்கு வட்டி கட்டணும், அதெல்லாம் வந்து இந்த 1 வருஷத்துக்குள்ளே ரொம்பவே கம்மியான செலவு பண்ணி அதை சேர்த்து வச்சு அதை அவ்வளோத்தையும் அடைச்சிட்டோம். இப்போ எல்லா நகையும் திருப்பிட்டோம். லேண்டுக்கான எல்லா அமௌண்ட்டும் வந்து செட்டில் பண்ணியாச்சு. என் நகை, மாமியார் நகை எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் நாங்கள். ஸோ பையனுக்கு வந்து ஒரு 10th மந்த் வந்து மொட்டை அடிக்கிற இது குலதெய்வம் கோயிலில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணியிருந்தோங்க. அதாவது ஒரு ஹோம் லோன் எடுக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதி ரெடியாகவே வச்சுருந்தோம். ஹஸ்பண்டோட அதில் திங்ஸ்லேருந்து என்னென்ன தேவை இருக்குது. ஏன்னா ஹோம் லோன் வந்து அவர் தான் போட முடியும், ஏன்னா அவங்க தான் வேலைக்கு போகிறாங்க. ஸோ அவங்களோட எம்ப்ளாயி ஐடி வச்சு தான் நம்ம ஹோம் லோன் எடுக்க முடியும். நான் இந்த வீடு கட்டுறப்பெல்லாம் வந்து ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாதுங்க. அதனால் யார்கிட்ட என்ன கேட்குறேனோ அந்த டைரியில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிடுவேன். யாராவது வந்து இதெல்லாம் வேணும் லிஸ்ட் அவுட் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிடுவோம் நாங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தோம் அப்படின்னா ஒரு பில்டிங் ட்ராயிங் வாங்கியிருந்தோம். அதுக்கு ஒரு 5,500 rupees செலவு பண்ணியிருந்தோம். மார்ச் 6 வாஸ்து செஞ்சேங்க. வாஸ்து செய்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் நான். பில்டிங் ட்ராயிங்க்கு ஒரு 5,500, அப்புறம் ஈசி போட்டு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பிளான் அப்ரூவல். அந்த பிளான் அப்ரூவல் இருந்தால் தான் நம்ம வந்து ஹவுசிங் லோனுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த அப்ரூவலுக்காக ஒரு 15,000 கொடுத்துருந்தோம். ஸோ பிளான் அப்ரூவல் போச்சு அப்படின்னா 1 மந்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நான் கட்டப்போகிற வீட்டு வந்து இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா பிளான் பண்ணிட்டோம். அப்படிங்கிறப்ப பக்கத்து வீட்டிலே வந்து நான் வாடகைக்கு ரெண்டலுக்கு இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்து அவங்க வந்து வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மேஸ்திரியை வச்சு தான் நாங்களும் இங்கே வீடு கட்டினோம். அவங்க ஒர்க் பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட் வந்து அப்போ நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டுருந்தாங்க. மார்னிங் வந்து ஒரு 8 o'clock போல் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த 6 o'clock வரையும் இங்கே வேலை முடிகிற வரைக்கும் ஹஸ்பண்ட் வந்து இங்கே சைட்லேயே இருந்து பார்த்துக்குவாங்க. என்ன பொருள் வாங்கணும் செய்யணும் அப்படின்னாலுமே நானும் ஹஸ்பண்டும் எங்களோட பைக்கு தான் எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சுன்னு சொல்லலாங்க. 2 பிள்ளைங்க, பாப்பாவுக்கு வந்து ஒரு 4.5 வயசு ஆச்சு, பையனுக்கு வந்து ஒரு 1.5 வயசு ஆச்சு. இந்த பிள்ளைகளை தூக்கிட்டே தான் மழை வெயில் பார்க்காம எல்லா பக்கமும் அலைஞ்சிருக்கோம் நாங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடு கட்டுறதுக்கு போட்ட பட்ஜெட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, செங்கல் வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்துருந்தோங்க. அது வந்து ஒரு 25,000 செங்கல் அப்படின்னா ஒரு செங்கல் ரேட் வந்து ₹5.60 அப்படின்னா டோட்டல் வந்து 1,40,000. அந்த மாதிரி செங்கல், மணல், ஜல்லி இதெல்லாம் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அந்த மேஸ்திரி இருப்பார் பார்த்திங்களா, அவரை வச்சு நாங்கள் வந்து கால்குலேட் போட்டோம் இந்த பில்டிங்க்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி எழுதுனதில் எனக்கு வந்து ஓவராலாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 18 லட்ச ரூபா வந்தது.
இந்த 2 இயர்ஸில் வந்து நான் வேலைக்கு போயிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு 6 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் போயிருந்தேன்னா, அந்த அமௌண்ட்டுக்கும் நான் வந்து கோல்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன் அப்போ. ஹஸ்பண்டுக்கு ஒரு மோதிரம், அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சேலரியிலேருந்தும் நான் ஒரு நகைச்சீட்டு போட்டிருந்தேன். அந்த நகைச்சீட்டுக்கும் வந்து கொஞ்சம் ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5 சவரன் நகை வந்து இவ்வளோ கஷ்டத்துலேயே நான் வந்து சிட்டு போட்டு சேர்க்க தான் செஞ்சுருந்தேன். ஸோ நம்ம வந்து வந்து என்னென்ன அமௌண்ட் கையில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் எழுதுனது. ஆக்சுவலாக நான் ஆர்டி போட்டு அந்த 2 இயர்ஸ்க்குள்ள வந்து ஒரு 1,20,000 வந்து சேர்த்து வச்சுருந்தது அது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டிருந்தது. அவங்கவுங்க அவங்களால முடிஞ்சதை வந்து செஞ்சுருந்தாங்கங்க. ஒரு ஆள் 20,000 ஒரு ஆள் 10,000 அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. திரும்ப ஜுவல்ல வந்து அடமானம் வச்சு ஒரு 90,000 எடுத்திருந்தோம். இதெல்லாம் எப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாஸ்து செஞ்சதுக்கப்புறம் வந்து போர் போட்டிருப்போம். ஸோ கையில் இருந்த காசு வந்து நமக்கு தீர்ந்துக்கிட்டே போகுது. ஆனால் இங்கே வேலைக்கு ஆள் கிடச்சிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு. அடுத்தடுத்து என்ன வேலையோ அதுக்கு ஆள் வந்து ரெடியாக இருக்காங்க. ஆனால் எனக்கு அப்ரூவலுக்கு போன லேண்டுக்கு அந்த அப்ரூவல் போனது வந்து 1 மந்தில் கிடைக்குன்னது கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகியும் அப்ரூவலே வரலங்க எனக்கு. ஆன் த ஹோலாக பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட இருந்த ஜுவல்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதே நேரத்தில் எங்களுக்கு வர வேண்டிய அந்த அமௌண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வரலை. அதாவது ஒரு லேண்டு விற்று எல்லாருக்குமே இவங்க அண்ணன் தம்பி எல்லாருக்குமே அமௌண்ட் வர வேண்டியது. அந்த லேண்டு வந்து கடைசியில் ஒரு ஹோல்டில் போய் அங்கிட்டிருந்தும் பணம் வரல எங்களுக்கு. எனக்கு வந்து வித்தின் 1 மந்த்லேயே கட்டடம் எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பயங்கரமாக எனக்கு ஒரு குழப்பத்துக்கு உண்டானோம். எங்கிட்ட இருந்துலாமோ நமக்கு வந்து பணம் வர வேண்டியது இருக்குது. ஆனால் அது எங்கிட்டுமே நமக்கு வழிவு இல்லாமல் இருக்கே. ஒரு ஹவுசிங் லோன் எடுக்கணுன்னா அப்ரூவல் வேணும். அப்ரூவல் வர்றதுக்கு டிலே ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் எல்லாத்துலேயுமே நான் வந்து ஒரே கடவுள் தாங்க. சிறுவாபுரி முருகனை போய் பார்த்துட்டு வந்தேன்னா அந்த ப்ராப்ளம் டக்குன்னு சால்வ் ஆகும் எனக்கு. ஸோ இந்த வீடு கட்டுறதுக்கு நான் ஹவுசிங் லோனே போடலங்க. நகையை ப்ளச் பண்ணி வச்சுருந்தேன். திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா 3ஆவது மாதம் கட்ட ஆரம்பிச்சது. 5ஆவது மாதம் கேவிபியில் 1,00,000 ரூபாய்க்கு நகையை அடமானம் வச்சுருந்தேன். திரும்ப ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து ஒரு பர்சனல் லோன் எடுத்திருந்தோம் நாங்கள். 2,47,000 அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி பர்சனல் லோனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்போயும் வந்து வர வேண்டிய ரூபாயோ எதுவுமே வரல. அப்புறம் திருவேற்காடு வீடு, அந்த வீடை சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து டாப் அப் லோன்னு போட்டோம். ஏன்னா அதோடைய அன்னைக்கு மதிப்பு வந்து ஒரு 18 லட்ச ரூபா மதிப்புள்ள அந்த அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி 8 லேக்ஸ் தான் வாங்கியிருந்தனால ஒரு 5 லேக்ஸ் வரையும் தருவேன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் டாப் அப் லோன் போட்டோம் நாங்கள் அதில். டாப் அப் லோன் போட்டுட்டு அப்புறம் திரும்பியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதெல்லாம் வாங்கிட்டு அம்மா கிட்டேருந்து அப்பப்போக்கி அதாவது நமக்கு ஆல் ரெடியாக இருக்கும். செகண்ட் ஃப்ளோர் போயிடலாமா, ஃபஸ்ட் ஃப்ளோர் முடிச்சு செகண்ட் ஃப்ளோர் மே மந்த்தே வந்து செகண்ட் ஃப்ளோர் வரையும் ஏறியாச்சு. ஆனால் ஆல் ரெடியாக இருக்குது. நமக்கு இங்கே வந்து ஜாமான் கொடுக்குறவங்களும் வந்து நமக்கு க்ரெடிட்டில் கொடுப்பாங்க. நீங்கள் வரட்டும் சார், வந்தக்கப்புறம் ரூபா கொடுங்க, உங்களை தெரியாதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாமே இருந்தது. பட் கையில் காசு இல்லைனாலும் வேலை நடந்துக்கிட்டே இருந்ததுங்க. ஸோ உங்களுக்கு இது பார்த்தீங்கனாலே தெரியும். மார்ச் 6ஆந்தேதி வாஸ்து செஞ்சேன். வாஸ்து செஞ்சதுக்கு என்னென்ன பொருள் வாங்கியிருந்தேன், அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு, 550 ரூபா ஆயிருந்துச்சு. அதில் அதுக்கப்புறம் அந்த மேஸ்திரிக்கு கொத்தனாருக்கு வந்து கொடுத்தது, கையில் தட்சணை காசை கொடுப்போம்ல அந்த இது. அப்புறம் மார்ச் 8 வந்து அந்த பிரிண்ட் அவுட் எடுத்தது. அப்புறம் டாக்டர் அட்டஸ்டேஷன் வாங்கி கொடுத்துருந்தோம் லோனுக்காக அது. அதுக்கப்புறமா பேஸ்மெண்ட்டை போடுறதுக்கு கொஞ்சம் செங்கல் சிமெண்ட்டு இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் எழுதி வச்சுருந்தோம். வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டு வந்து வாங்கணும். நம்ம அப்ளிகேஷன் போட்டு இங்கே நாங்கள் வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கிறனால பஞ்சாயத்தில் சொல்லி அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு வந்து இபி ஆஃபீஸில் போய் எழுதி கொடுத்துட்டு வந்திருந்தோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கூரை போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த கூரை போடுறதுக்கு ஒரு 6,000 ரூபா ஆச்சு எங்களுக்கு. அப்புறம் அந்த இபி ஆஃபீஸில் போய் அங்கே பணம் கட்டி ரசீது வாங்கி அங்கே பில்டிங் அப்ரூவல் பிளானு அது இதுன்னு சொல்லி அங்கே என்ன செலவாச்சு இது எல்லாமே வந்து எழுதியிருப்பேன் நான். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வந்து பேங்க்கில் வந்து ஒரு டாப் அப் லோன் எடுத்திருந்தேன் ஹெச்டிஎஃப்சியில். ஸோ அதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்பட்டது, அதுக்கு எவ்வளோ பணம் கட்டணும், ப்ராசஸிங் ஃபீ அது இதுன்னு சொல்லி. அப்போ அந்த லோன் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை வருஷத்துக்கு போட்டிருந்தோம், 10 இயர்ஸ் வந்து போட்டிருந்தோம். அப்புறம் டாப் அப் லோனு, இந்த என்னென்ன ரெக்வயர்ட் திங்ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஃப்ரண்ட் பேஜில் எழுதி வச்சுருந்தேங்க நான். அதாவது நம்ம என்னென்ன லோன் போகுது, அந்த லோனுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, எவ்வளோ நாள் போகுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஃப்ரண்ட் பேஜில் எழுதியிருந்தேன். ஸோ மார்ச் 14th வந்து எலக்ட்ரிஷியனை கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து ஒரு வயர் கனெக்ஷன் கொடுத்துட்டோம் நாங்கள். அடுத்து மார்ச் 15ல் வந்து இங்கே வந்து நம்ம கீழே பேஸ்மெண்ட் போட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ மார்ச் 16th பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன வந்தது ஒவ்வொரு நாளும் டே பை டே எழுதுவேங்க.
தண்ணி கேன் கொண்டு எழுதியிருப்பேன். இங்கே வந்து வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம தண்ணி கேன் வாங்கி போட்டிருப்போம்ல, அது போர் போட்டப்போ நம்ம டீ, காஃபி வந்து இங்கே டீ வந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தோம். ஸோ ஒரு சின்ன ரூபா கூட நான் விட்டுருக்க மாட்டேங்க. அப்படியே இந்த நோட்டில் வந்து ஹஸ்பண்டும் நானும் வந்து யார் சைட்டுக்கு போகிறோமோ வந்து அங்கே என்னென்ன நடந்ததோ அது அவ்வளோத்தையும் எழுதிடுவோங்க. ஸோ இது 21 மார்ச் வந்து நாங்கள் போர் போட்டோம் இங்கே. ஸோ அதுக்கு வந்து ஒரு மோட்ரு வாங்கியிருந்தோம். அது 8800 ரூபா. அதுக்கப்புறம் இந்த செங்கல் வாங்கினது, அந்த போர் போடுறதுக்கு பைப் வாங்கினது, அந்த போர் போட்டதுக்கு கிட்டத்தட்ட 44,296 ரூபா ஆயிடுச்சு போர் போட்டது உங்களுக்கு. அடுத்து பேஸ்மெண்ட்டுக்கு கல் வாங்கினது, செங்கல் வாங்கினது, சிமெண்ட் வாங்கினது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கூட கால்குலேஷன் வந்து மிஸ் ஆகாதுங்க. கரெக்டாக எழுதி வச்சுட்டே வந்திருப்போம் நாங்கள். ஒரு ரூபா கூட மிஸ் ஆகாமல் எழுதி வச்சுட்டே தான் வந்தோம் நாங்கள். இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டேவும் முடிஞ்சதும் எண்ட் ஆஃப் த டே மொத்தமாக டோட்டலாக எவ்வளோ செலவாயிருக்கு அப்படிங்கிறத வந்து டாப்பில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டே தான் வந்திருப்பேன் நான். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அந்த மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னாலே நான் எழுதியிருப்பேன் உங்களுக்கு. இப்போ டில் டேட்டு என்ன டேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 14th அன்றைக்கி வந்து எவ்வளோ செலவாயிருக்குன்னா 14,74,000 கிட்ட ஆயிருக்கு. அட்லாஸ்ட் நான் வந்து எப்போ கிரகப்பிரசவம் வச்சேன் அப்படின்னா செப்டம்பர் 11ங்க. செப்டம்பர் 11 கிரகப்பிரசவம் வச்சுருந்தேன். எனக்கு செப்டம்பர் 8ஆம் இந்த வீட்டுக்கு அப்ரூவல் வந்தது. ஸோ நான் அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் லோன் போட்டு கட்டியிருந்தேன் அப்படின்னா கூட எனக்கு வந்து அப்போ ஆள் கிடச்சிருக்குமா, இந்த அளவுக்கு வேகமாக எனக்கு வேலை முடிஞ்சிருக்குமா அப்படின்னு தெரியலை. பட் நான் வந்து பர்சனல் லோனு, அதுக்கப்புறமா ஜுவல்ஸ் அடமானம் வச்சு, அப்புறம் அம்மா அப்பா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் வந்து வீட்டிலேருந்து வர வேண்டிய அமௌண்ட் வரல அப்படிங்கிறனால இவங்க அண்ணன் எல்லாருமே வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த லேண்டு வாங்கினதுலேருந்து இந்த வீடு கட்ட ஆரம்பித்த வரைக்கும் டெய்லி வந்து ஒரு 108 தடவை ஸ்ரீராம ஜெயம் எழுதுவேங்க. அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கே பேஸ்மெண்ட்டை போடும் போதில் அடியில் நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு கோயிலெலாம் வந்து உள்ளக்க வந்து ஒரு சக்தி வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா போடுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து பல ஆயிரக்கணக்கில் ஸ்ரீராம ஜெயம் எழுதி நான் இந்த பேஸ்மெண்டத்தில் போட்டிருந்துருக்கேன். இது கூட அம்மா வந்து வீடு கட்டுறப்ப அந்த மாதிரி அவங்களும் எழுதி போட்டாங்க. ஸோ அதோட இன்ஸ்பிரேஷன் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ ஆக மொத்தம் செப்டம்பர் 28 வந்து நான் இந்த வீடை வந்து 24 லட்சத்துக்கு கட்டி முடித்தேங்க. அப்புறம் 2014 வந்து கபோர்டு ஒர்க்கு ஒரு 55,000க்கு கபோர்டு ஒர்க் பண்ணேன். இந்த கபோர்டு ஒர்க் வந்து வுட்டுலலாம் பண்ணலங்க, பிவிசி டோரில் தாங்க பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் நல்லா தாங்க இருக்குது. நெக்ஸ்ட்டு 2017 வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருந்தேங்க. கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா ஆச்சு. ஸோ ஆன் த ஹோலாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு 25,55,000 ஆயிடுச்சுங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து எலக்ட்ரிஷியன், ப்ளம்பரு, அதுக்கப்புறம் டைல்ஸ் போடுறவர், அப்புறம் இந்த மேஸ்திரி, இவங்க எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோன்னு தனித்தனியாக தான் பேசியிருந்தோம். ஸோ அவங்க வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத முதலே நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு வேலையாக முடிக்க நம்ம அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு முடிச்சிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து நான் செட்டில் பண்ணிகிட்டே வந்திருப்பேன். ஸோ அப்படி வந்து அவங்களுக்கு ரூபா கொடுக்குறப்பையும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் அவங்கள்ட்ட வந்து கையெழுத்து வாங்கியிருப்பேன். ஏன்னா என்றைக்காவது ஒரு நாள் அமௌண்ட் கொடுக்குறப்ப இல்லை நான் வாங்கலைன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த மாதிரி நினச்சி நான் எல்லார்கிட்டேயுமே, அவங்கக்கிட்டன்னு இல்லை எல்லார்கிட்டேயுமே, மேஸ்திரிக்கிட்ட கூட நான் வந்து அப்படி தான் வாங்கியிருந்தேன். இந்த வீட்டுக்கு டைல்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே வந்து எவ்வளோ டைல்ஸ் ஆகும், ஹாலுக்கு எவ்வளோ ஆகும், பெட்ரூம்க்கு எவ்வளோ ஆகும், இந்த மாதிரிலாம் லிஸ்ட் எழுதிக்கிட்டேங்க. எழுதிக்கிட்டு இங்கே வந்து மயிலாப்பூரில் எனக்கு அந்த டைல்ஸ் கடை நேம் ஞாபகம் இல்லைங்க. அங்கே வந்து ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு 10 பாக்ஸ் தான் ஒரு பர்டிகுலர் டைல்ஸ் இருக்கும் அப்படின்னா 10 பாக்ஸ் தான், அதுக்கு மேலே கிடைக்காதுங்கிறப்ப அதை வந்து உங்களுக்கு ஒரு 25% டிஸ்கவுண்ட்டு, 50% டிஸ்கவுண்ட்டுன்னு ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் போய் என் ரூமுக்கு இது ஏற்றாப்புல ஏதாவது டைல்ஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்த்து வால் டைல்ஸு அந்த மாதிரிலாம் பார்த்து எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க. ஸோ அதில் வந்து என்னால் கொஞ்சம் சேவ் பண்ண முடிஞ்சது. அப்போ நான் பண்ண ஒரே ட்ராபேக் வந்து டோரு, விண்டோ இது எல்லாமே ரெடிமேடாக வாங்கிட்டேங்க. ஸோ இப்போ அந்த விண்டோ மட்டும் எனக்கு ஒரு 2 இடத்துல வந்து ப்ராப்பராக இல்லை. அந்த விண்டோ வந்து நம்ம எடுத்துகிட்டு வேறு விண்டோ தான் மாட்டணும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ எத்தனையோ நாள் மார்னிங் வந்து ஏர்லியராக ஒரு 3 o'clock 3:30க்கெலாம் கிளம்பி குன்றத்தூரில் போய் நிற்பாங்க. ஏன்னா அங்கே வந்து மணல் லாரி வந்து நிற்கும். ஸோ அதில் போய் பார்த்து எந்த மணல் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்து அப்படியே கொண்டு வந்து இங்கே இறக்க சொல்லுவோம். இறக்க சொல்லிவிட்டு பணம் கொடுத்து அப்படி தான் வந்து மணல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து நாங்கள் வீடு கட்டுறப்ப வந்து இங்கே இருக்கிற கொஞ்சம் பொலிட்டிக்கல் லைனில் இருக்கவங்க வந்து இங்கே வந்து மேஸ்திரியெல்லாம் கொஞ்சம் மிரட்டிட்டு போவாங்க. எங்கிட்ட தான் செங்கல் வாங்கணும், எங்கிட்ட தான் மணல் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ
ஸோ ஒரு தடவை அவங்கக்கிட்டேயும் வாங்கி அப்படியே வெளியே வந்து அதை ஸ்டாக்காக வச்சுட்டோம். அடுத்து செங்கல் மணல்லாம் இறக்குறப்போ வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் ஏறினதுனால உள்ளக்க கொட்டிக்கிட்டோம் நாங்கள். ஸோ இப்படி தாங்க, அதாவது ஒரு கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து வீடை கட்டி முடிக்கணும். இல்லைன்னா இந்த இது வேறு பிரச்சனையாக வந்தது. நீங்கள் வந்து எங்கிட்ட தான் வாங்கணுங்கிறாங்க, குவாலிட்டியாக இல்லை அந்த மணல் பார்த்தாலே தெரியும். பட் எங்ககிட்ட தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷர்லாம் இங்கே இருந்தது. இந்த கேட்டு செய்ய கொடுத்து ஒரு 5 டேஸில் வேணும்னு கேட்டிருந்தோம். டெய்லி போய் பார்க்குறப்ப உங்களுக்கு தான் கேட் செய்கிறோம், உங்களுக்கு தான் கேட் செய்கிறோம்பாங்க. கடைசியில் பார்த்தா நமக்கு செய்யவே இல்லை, அது வேறு ஆளுக்குரிய கேட்டு. ஸோ இன்னும் கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு 4 நாள் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப இன்னொருத்தங்கிட்ட ஆர்டர் கொடுத்து, ஆனால் அது உடனே 2 டேஸில் ரெடியாகி வந்து மாட்டிட்டாங்க எனக்கு. அந்த ஏற்கனவே பணம் கட்டினவங்ககிட்ட இருந்து நம்ம வேறு பொருளாக நம்ம வந்து வாங்குறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அதாவது எல்லாத்துலேயும் வந்து நமக்கு கஷ்டமே இல்லாமல் எதுவும் நடக்காதுங்க. அந்த கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம வந்து அதை டேக்கிள் பண்ணுறதுல தான் இருக்குது. நீங்கள் இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸு கூட பாருங்கள், நான் வந்து கம்பி வச்சு ரொம்ப மாடர்னாக தான் இந்த வீடு வந்து எனக்கு பிளான் பண்ணி கொடுத்தது. பட் எனக்கு பையன் வந்து அந்நேரம் 1.5 வயசு தான் ஆச்சு. மேலேருந்து எட்டி பார்த்தான், கீழே விழுந்துட்டானா என்ன ஆகுறது, அந்த மாதிரிலாம் யோசித்து நம்ம வீடு எப்பயும் போல் நமக்கு சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கட்டினது தாங்க. இங்கே வந்து ஒரு பெரிய லைட் போடணும் ஒன்று ஆசை தாங்க. பட் இங்கே மேலே ஒட்டடை அடிக்கிறதுக்கே என்னால் முடியலை. இதில் லைட் போட்டு அதை தூசியை தட்டலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் நான். ஸோ ஓவராலாக இந்த வீடு கட்டுறதுக்கு நான் எடுத்த எஃபோர்ட் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து இந்த லோனை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணேன், எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்தப்போ நான் என்ன மாதிரி அதை இன்வெஸ்ட் பண்ணேன், இது போக நான் வந்து இந்த கொரோனா சமயத்தில் ஹோம் டவுனில் போய் செட்டில் ஆகிற மாதிரி இருந்தது ஒரு 1.5 இயர்ஸு. ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு வீடு வேணும்னு சொல்லி அங்கே ஒரு வீடு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.